அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பில் படிக்கும் எல்லா மாணவ மாணவியர்களையும் நான் வேதியியல் வகுப்பிற்கு வரவேற்கின்றேன். வேதியியல்ல 2ஆம் பாடமான வாயு விதிகளும் மோல் கருத்தாக்கும் என்ற பாடத்தை படிச்சுட்டு இருக்கோம். அப்போ சென்ற வகுப்புல என்ன நடந்தது, என்ன படிச்சோம்னு பார்க்கலாம். உங்களுடைய அறிவியல் குறிப்பேட்டை எடுத்து வைக்கவும். நோட்ஸ் எழுதியிருக்கீங்க இல்லையா? வாயு விதிகள் படித்தோம். என்னெல்லாம் வாயு விதிகள் சொல்லுங்க பார்க்கலாம். பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகேட்ரோ விதி. இதனோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன், கணக்கு குறியீடுகள் எல்லாம் ஞாபகம் இருக்கா? P is proportional to 1/v at constant T. Pயும் Vயும் அழுத்தமும் பருமனும் எதிர் விகிதத்தில் அமைந்திருக்கும். P பெருக்கல் V ஒரு நிலையான எண் என்பது என்ன? பாயில் விதி. அடுத்தது சார்லஸ் விதி. இங்கே பருமனும் வெப்பநிலையும், இங்கே அழுத்தம் வேறுபடுவது இல்லை. அப்போ V is proportional to T. V என்பது, பருமன் என்பது வெப்பத்தின் நேர் விகிதத்தில் அமைந்திருக்கும். வெப்பம் கூடினால் பருமனும் கூடும் அப்படின்னு படிச்சோம். அடுத்தது அவகேட்ரோ விதி. வாயுவின் பருமனும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் நேர் விகிதத்தில் அமையும். V proportional to N என்று படித்தோம். அடுத்ததா கிராம் அணுநிறை. அணுநிறை என்னவென்றும், கார்பன் 12 ஐசோடோப் எடுத்தோம்னா மற்ற தனிமங்கள் அதனோட ஒப்பீடு பண்ணும்போது அதனுடைய மடங்கு, எத்தனை மடங்கு அது அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதை இவன் அணுநிறைன்னு சொன்னோம். ஒப்பு அணுநிறைன்னு என்று படித்தோம். அடுத்தது இந்த அணுநிறைகளை கிராமில் எழுதினால் அதன் பேர் என்ன? கிராம் அணுநிறை. இந்த கிராம் அணுநிறைக்கும் எண்ணிக்கைகளுக்கும் உள்ள தொடர்பு படித்தோம். அதாவது 12 கிராம் கார்பன் என்பது ஒரு GAM ஆகும். 12 கிராம் கார்பன் என்பது ஒரு GAM ஆகும். இதனோட அணுக்களின் எண்ணிக்கை எத்தனை? 6.022 பெருக்கல் 10⁻23 கார்பன் அணுக்கள். அடுத்ததா என்ன படிச்சோம்? ஆக்சிஜன். ஆக்சிஜனோடது அணுநிறை 16. 16G என்பது ஒரு GAM. GAM என்றால் ஒரு கிராம் அணுநிறை. இதுல எண்ணிக்கை 6.022 பெருக்கல் 10⁻23 ஆக்சிஜன் அணுக்கள்னு படிச்சோம். அடுத்தது இது கிராம் அணுநிறைக்கும் எண்ணிக்கைக்கும் உள்ள தொடர்பு. அணுக்கள் இணைந்தால் கிடைப்பது என்னது? மூலக்கூறு. மூலக்கூறு H2O2 N2 H2O இவையெல்லாம் நம்ம மூலக்கூறுகளின் எடுத்துக்காட்டுகளாக நம்ம பார்த்தோம். அப்ப அணுக்களோட எண்ணிக்கையை வைத்து அது பெருக்கல் அணுநிறை. அப்ப அணுநிறைகள் எல்லாம் கூட்டினால் கிடைப்பது என்னது? மூலக்கூறு நிறை. அப்ப மூலக்கூறு நிறையை கிராமில் எழுதும் போது அது என்னன்னு சொல்றோம்? கிராம் மூலக்கூறு நிறை. ஒரு GMM. ஒரு GMM என்பது எத்தனை எண்ணிக்கை? அவகேட்ரோ எண்ணிக்கை மூலக்கூறுகள் ஆகும். அடுத்ததா இந்த கிராம் அணு நிறையும் அவகேட்ரோ எண்ணிக்கை தொடர்பு படுத்தினது போல அது ஈக்குவல் டு ஒரு மோல்னு படிச்சோம். மோல் எண்ணிக்கையும் படிக்கும். அதாவது 12 கிராம் கார்பன் என்பது 6.022 பருக்கல் 10⁻23 அணுக்கள் என்றும் அது ஈக்குவல் டு ஒரு மோல் கார்பன் அணுக்கள்னு படிச்சோம். அப்போ மோலையும் இதைய எப்படி தொடர்பு படுத்தணும் என்பதை பார்த்தோம். இனி இந்த கிராம் மூலக்கூறு நிறை 2 கணக்கு ஹோம்ஒர்க்கா கொடுத்துருந்தேன். எல்லாரும் செஞ்சிருக்கீங்களா? செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் எல்லாம் கரெக்ட் பண்ணீங்களா? உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கொடுத்து ஆன்சர் கரெக்ட் பண்ணுங்க. இப்போ கணக்கு பண்ணும்போது நமக்கு அணு நிறை இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? மூலக்கூறு நிறைய நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த மூலக்கூறு நிறைவை ஜியில் எழுதும்போது அது கிராம் மூலக்கூறு நிறைன்னு சொல்கிறோம். GMM. அதில் உள்ள அந்த கிராம் மூலக்கூறு நிறைக்கும் எண்ணிக்கைக்கும் உள்ள தொடர்பை நம்ம படித்தோம். ஒரு GMM என்றால் 6.022 பெருக்கல் 10⁻23 மூலக்கூறு எண்ணிக்கை. இதோட நம்ம சென்ற வகுப்புல படித்த பாடங்களை ரிவைஸ் பண்ணோம். அடுத்ததாக ஒரு மோல் மூலக்கூறுகள், அதாவது ஒரு மோல் மூலக்கூறுகள் இது எப்படி
கணக்கிடுறதுனா 6.022 மூலக்கூறுகள் என்பது ஒரு மோல் மூலக்கூறுகள் என்று அழைக்கலாம். ஒரு மோல் மூலக்கூறு 1 mole equal to 6.022 into 10 to the power 23 molecules. 1 mole equal to. அப்போ ஒரு GMM என்பது என்ன? ஒரு மோல். ஒரு GMM என்பது 6.022 பெருக்கல் 10⁻23 மூலக்கூறு எண்ணிக்கைன்னு படிச்சோம். தட் இஸ் ஈக்குவல் டு 1 மோல். அதைத்தான் ஒரு மோலுக்கு சமம். அப்ப இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். 1 GMM ஈக்குவல் டு ஒரு GMM என்பது 6.022 பெருக்கல் 10⁻23 மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. ஒரு GMM என்பது அவகேட்ரோ எண்ணிக்கையின் மூலக்கூறுகள். அது என்பது ஒரு மோல். அது என்பது என்ன? ஒரு மோல். ஒரு GMM என்பது ஒரு மோல். ஒரு மோல் என்பது 6.022 பெருக்கல் 10⁻23 மூலக்கூறுகள். இந்த வாய்ப்பாடு வச்சுதான் நம்ம கணக்குகள் பண்ண போறோம். அப்போ இது வரைக்கும் படிச்சதை நம்ம இந்த வரைபடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதாவது 28 கிராம் நைட்ரஜன், 28 கிராம் நைட்ரஜன் N2 என்பது ஒரு நைட்ரஜன் ஒரு அணு நைட்ரஜன் என்பது 14. N2 என்பது 14 + 14 28. அப்ப இந்த 28 என்பது மூலக்கூறு நிறை, 14 என்பது அணு நிறை. அப்ப 28 ஜீன் எழுதும் போது என்னன்னு சொல்லுவோம்? இவ கிராம் மூலக்கூறு நிறை GMM. இது சமன் 6.022 பெருக்கல் 10⁻23 மூலக்கூறு N2. இதை 1 GMM சொல்லலாம். 6.022 பெருக்கல் 10⁻23 மூலக்கூறுகள்னு சொல்லலாம். அல்லாட்டி இதை ஒரு மோல் N2 மூலக்கூறுகள்னு சொல்லலாம். GMM சொல்லலாம், மூலக்கூறுகளின் எண்ணிக்கையிலும் சொல்லலாம், அது மோல் என்ற கருத்தாக்கத்திலும் சொல்லலாம். அடுத்தது, இந்த ஒரு GMMல எத்தனை GAM இருக்கு? 2 GAM. GAM என்பது என்ன? கிராம் அணுநிறை. அது அப்ப கிராம் அணுநிறையில எழுதும்போது GMM எப்படி தொடர்புடையதுன்னா 2 பெருக்கல் 6.022 பெருக்கல் 10⁻23 அணுக்கள். இங்கே அணுக்கள் 2 பெருக்கல் 6.022 பெருக்கல் 10⁻23 அணுக்கள். அது என்பது 2 மோல் நைட்ரஜன் அணுக்கள். 2 மோல். இங்க 2 மோல் நைட்ரஜன் அணுக்கள்னு சொல்றோம். 1 மோல் நைட்ரஜன் மூலக்கூறு. 2 மோல் நைட்ரஜன் அணுக்கள் சமன் 1 மோல் நைட்ரஜன் மூலக்கூறு. ஏன்? 2 நைட்ரஜன் அணுக்கள் இணைந்தால் கிடைப்பது 1 மோல். அப்ப இந்த வரைபடம் எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 நைட்ரஜன் அணுக்கள் இணைம்போது கிடைக்கிறது ஒரு மூலக்கூறு N2. அப்ப நைட்ரஜனோட அணு நிறை 14. 14 கூட்டல் 14 28. 28 ஜீன் எழுதும் போது அது GMM. ஒரு GMMல எத்தனை அணுக்கள் எண்ணிக்கை? 6.022 பெருக்கல் 10⁻23 மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. அது என்பது 1 மோல் N2 மூலக்கூறு ஆகும். அடுத்தது, இதை அணுநிறையில சொன்னோம்னா 14 கிராம் என்பது அணுநிறை. GAM 1 GAM. அப்போ இதை 2 GAM ஆகும்போது 2 பெருக்கல் 6.022 பெருக்கல் 10⁻23 அணுக்களின் எண்ணிக்கை. அதாவது 2 மோல் நைட்ரஜன் அணுக்கள். அப்போ GAMக்கும் GMMக்கும் உள்ள தொடர்பு என்ன? GMMக்கும் அவகேட்ரோ எண்ணிக்கைக்கும் உள்ள தொடர்பு என்ன? மோல்களுக்கு உள்ள தொடர்பு என்னங்கிறத இதை வரை நம்ம கிளியரா படிச்சிருக்கோம். அடுத்தது, வாயுக்களின் பருமனுக்கும் மோலுக்கும் இல்லே உடைய தொடர்பு. வாயுக்களின் பருமனுக்கும் மோலுக்கும் உள்ள தொடர்பு. அப்போ ஒரு மோல் என்னன்னு படிச்சோம்.
வாயுக்களின் பருமன், அதாவது இந்த திடம் திரவம் நிலைகள் இருந்து வாயுகள் எவ்வாறு வேறுபட்டு இருக்கிறதுங்கிறது இந்த சிறப்பியல்புகள் எல்லாம் நம்ம இதுவரை படிச்சோம் இல்லையா. அப்ப இந்த வாயுவின் பருமன் எவ்வாறு மோலுடன் தொடர்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு நிலையான அழுத்தத்திலும் வெப்பநிலையிலும், ஒரு நிலையான அழுத்தம் என்பது என்ன? P. வெப்பநிலை என்பது T. அப்போ வாயுவின் பருமனின் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை நிலையானதாகும் இல்லையா. மூலக்கூறு பருமனுக்குள்ள, ஏன்னா மூலக்கூறு என்பது 6.022 10⁻23 அணுக்கள் எண்ணிக்கை இருக்கும். அப்போ அந்த பருமன் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எல்லாம் சமமானதுனால வாயுக்களின் பருமன் எண்ணிக்கைக்கு நேர் விகிதத்துல அமைஞ்சிருக்கு. V is proportional to N. அப்ப இங்க அந்த வாயுவின் பருமனை வாயுக்களின் மோலார் பருமன், மோலார் வால்யூம் ஆஃப் கேசஸ் என்று சொல்கின்றோம். அழுத்தமும் வெப்பநிலையும் மாறாமல் இருந்தால் ஒரு மோல் எந்த ஒரு வாயுவை எடுத்தாலும், ஒரு மோலான எந்த வாயுவை எடுத்தாலும் அதில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை சமமானதால் அவற்றில் பருமனும் சமமாக இருக்கும். மூலக்கூறுகளின் எண்ணிக்கை சமமானதனால் பருமனும் சமமாக இருக்கும். இதை நாம் வாயுக்களின் மோலார் பருமன், மோலார் வால்யூம் என்று கூறுகின்றோம். அது வெப்பநிலையும் அழுத்தமும் வேறுபடும் போது என்ன ஆகின்றது? அதாவது இங்கே வெப்பநிலையும் அழுத்தமும் மாறாமல் இருக்கின்றதுன்னு சொன்னோம். அப்போ ஒரு திடமான வெப்பநிலையும் அழுத்தமும், வெப்பநிலை என்பது 273 கெல்வினும், பிரஷர் அழுத்தம் என்பது 1 ATM. அது திடமானதனால் அதனை திடமான திட வெப்ப அழுத்தம் என்று சொல்கின்றோம். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் அது 273 கெல்வினும் 1 அட்மாஸ்பியரும் திட வெப்பமும் அழுத்தமும் ஆகும், STP ஆகும். அப்போ இதனை ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் STP என்று அழைக்கின்றோம். 273 கெல்வின் வெப்பநிலையும் 1 ATM அழுத்தம் ஆகியவை திட்ட வெப்பநிலை அழுத்தம், அதாவது திட்ட அழுத்த வெப்பநிலை, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர், திட்ட அழுத்த வெப்பநிலை, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர்னு சொல்றோம். திட்ட வெப்பநிலை அழுத்தம் அதாவது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் என்று கூறுகிறோம். அதாவது STPயில் நிலை கொள்கின்ற எந்த ஒரு வாயுவிலும் ஒரு மோல் என்றால் 22.4 லிட்டர் பருமன். ஒரு மோலில் 22.4 லிட்டர் பருமன் இருக்கும். இது STPயில் மோலார் வால்யூம் என்கின்றோம். அப்ப STPயில மோலார் வால்யூம் ஆஃப் கேஸ், மோலார் வால்யூம் வாயுக்களின் மோலார் வால்யூம் என்பது என்ன? 22.4 லிட்டர். ஒன்று கூட சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு வாயுவை எடுக்கும்போது அதில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அது சமமாக இருக்கும். அழுத்தமும் வெப்பநிலையில் மாறாமல் இருக்கும்போது, அழுத்தமும் வெப்பநிலையும் மாறாமல் இருக்கும்போது ஒரு மோலார் வாயு எடுக்கும் பொழுது அதில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை மாறாமல் இருக்கும், மூலக்கூறுகளின் எண்ணிக்கை சமமாக இருக்கும். அதனால் இதனை திட்ட வெப்பநிலை அழுத்தம், ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர். அந்த வாயுவின் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் உள்ள பருமன் எத்தனைன்னு கேட்டோம்னா 22.4 லிட்டர். இதை மோலார் வால்யூம், மோலார் பருமன் அப்படின்னு சொல்றோம். அதாவது STPயில் நிலை கொள்கின்ற வாயுக்களின் மோல் எண்ணிக்கையை எவ்வாறு கணக்கிடுவது? STPயில் நிலை கொள்கின்றன வாயுக்களின் மோல் எண்ணிக்கையை எவ்வாறு கணக்கிடுவது? இதற்கு ஃபார்முலா STPயில் பருமன் லிட்டர்ல வகுத்தல் 22.4 லிட்டர். STPயில் பருமன் எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அது வகுத்தல் 22.4 லிட்டர். அப்ப இதை வச்சு நம்ம அதாவது இந்த வாயு STPயில ஒரு மோல் ஹைட்ரஜன் என்பது 22.4 லிட்டர் பருமன். STPயில ஒரு மோல் நைட்ரஜன் என்பது 22.4 லிட்டர்.
எஸ்டிபியில் ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடு எடுத்தோம்னா அதனுடைய பருமன் என்பது 22.4. எஸ்டிபியில் ஒரு மோல் அமோனியா எடுத்தோம் என்றால் அதனுடைய பருமன் என்பது எஸ்டிபின்னு கொடுத்துட்டாங்க. எஸ்டிபின்னு கொடுத்தா என்னது? திட்ட வெப்பநிலை அழுத்தம். அதனுடைய பருமன் ஒரு நிலையானதாகும், 22.4 லிட்டர். அப்போ எஸ்டிபியில் நிலை கொள்கின்ற எண்ணிக்கையை எப்படி கணக்கிடலாம்னா, கொடுத்திருக்கிற எஸ்டிபியில் கொடுத்திருக்கிற பருமன் வகுத்தல் 22.4. இவ்வாறு வாயுக்களின் பருமன் எவ்வாறு எண்ணிக்கையுடன் தொடர்பு இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு மோல் எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் ஒரு மோல் எடுத்தா அதனுடைய எண்ணிக்கை என்பது 6.022 பெருக்கல் 10⁻23. அதனுடைய நிறை அணுநிறை. அணுநிறை ஜியில் எழுதும்போது GAM. அதனுடைய மூலக்கூறு நிறை என்பது GMM. இதனுடைய எஸ்டிபியின் வாயுவில் பருமன் என்னவென்று கேட்டால் அது எத்தனை? 22.4 லிட்டர். இவ்வாறு ஒரு மோல் எண்ணிக்கையுடன் எவ்வாறு தொடர்புடையது, GAML எவ்வாறு எழுதுவது, GMM என்றால் என்ன, அந்த வாயுவின் மோலார் பருமன் என்ன என்று நாம் எழுதலாம். அப்போ ஒரு அணு நிறை, அணு எவ்வாறு மூலக்கூறாக மாறுகின்றது, அந்த மூலக்கூறு நிறை எவ்வாறு எழுதுவது, GMM. அதற்கும் எண்ணிக்கைக்கும் உள்ள தொடர்பு, அதற்கும் மோல்களுக்குடைய தொடர்பு. திட்ட வெப்பநிலை அழுத்தத்தில் உள்ள மோலார் பருமன், இது எல்லாம் ஒரு மோல் வாயுவில் எவ்வாறு அடங்கி இருக்குது என்று படிப்பது தான் இந்த பாடத்தின் கருத்தாக்கம். அப்போ இந்த பாடத்துல வாயுக்கள்ல உள்ள மூலக்கூறுகள் எவ்வாறு அமைந்திருக்குதுன்னு படிச்சோம். வாயுக்குள் மூலக்கூறுகளுக்கு எவ்வாறு இயங்குகின்றது என்றும் அதனுடைய இயக்க ஆற்றல் என்னவென்றும் படித்தோம். இயக்க ஆற்றல் கூடுகின்றது, வெப்பம் கூடும்போது இயக்க ஆற்றல் கூடுகிறதுன்னு படித்தோம். மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை சற்றும் இல்லைன்னு படித்தோம். அடுத்ததான் பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகேட்ரோ விதி என்னவென்று படித்தோம். அடுத்ததாக நம்ம அணுநிறை, ஒப்பு அணுநிறை, மூலக்கூறு நிறை, கிராம் மூலக்கூறு நிறை, அணுநிறைக்கு கிராம் அணுநிறை. இது எண்ணிக்கைகளுடன் தொடர்புள்ளது. அவகேட்ரோ எண்ணிக்கையான 6.022 பெருக்கல் 10⁻23 மூலக்கூறுகள் அல்லது அணுக்கள் அல்லது அயானிகளுக்கு எவ்வாறு தொடர்புடையதுன்னு படிச்சோம். அடுத்ததான் மோலார் பருமன். அழுத்தமும் வெப்பநிலையும் மாறாமல் இருக்கும்போது ஒரு மோல் எந்த வாயுவை எடுத்தாலும் அதில் எண்ணிக்கை என்பது சமமாக இருக்கும். அதாவது 6.022 பெருக்கல் 10⁻23 என்று படித்தோம். அப்ப இதனுடைய பருமனும் சமமாக இருக்கும். அதனால்தான் அதனை வாயு பருமன், மோலார் பருமன், வாயுக்களின் மோலார் பருமன், மோலார் வால்யூம்னு சொன்னோம். அப்போ இந்த எஸ்டிபியில டெம்பரேச்சர் எத்தனை இருக்கும்? 273 273 கெல்வினும் பிரஷர் என்பது ஒரு ஏடிஎம், அழுத்தம் ஒரு ஏடிஎம் அளவில் இருக்கும். அவ்வாறு இருக்கும்போது வாயுவின் மோலார் பருமன் என்பது ஒரு நிலையான எண், அதாவது 22.4 லிட்டர் ஆகும். அப்போ எஸ்டிபியில் நிலை கொண்ட வாயுக்களின் மோல் எண்ணிக்கையை கணக்கிடுவது எவ்வாறு? எஸ்டிபியில் பருமன் வகுத்தல் மோலார் வால்யூம். மோலார் பருமன் என்பது 22.4 லிட்டர். அடுத்ததான் இங்க கொடுத்திருக்க கேள்வியை பாருங்க. அமோனியாவின் மூலக்கூறு நிறை 17 ஆகும். அமோனியாவின் மூலக்கூறு நிறை எத்தனை? 17. அப்போ அவ்வாறு என்றால் அமோனியாவின் GMM எத்தனை? GMM எத்தனை? GMM என்றால் என்ன? கிராம் மூலக்கூறு நிறை. அப்ப அமோனியாவோட மூலக்கூறு நிறையே கொடுத்திருக்காங்க. அது இப்ப GMMல எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? 17G. 170 கிராம் அமோனியாவில் எத்தனை மோல் மூலக்கூறுகள் அடங்கி உள்ளன? தரப்பட்டுள்ள நிறை என்பது 170 கிராம். எத்தனை கிராம்? 170 கிராம்.
மூலக்கூறு நிறை 17. தரப்பட்டுள்ள நிறை வகுத்தல் மூலக்கூறு நிறை 170 வகுத்தல் 17. அப்ப இங்கே கிடைப்பது என்ன? 10 GMM ஆகும். அப்போ எத்தனை மோல் மூலக்கூறுகள் இருக்கின்றன, அதாவது எத்தனை மோல்னு கேட்டிருக்காங்க. 1 GMM என்பது 1 மோல். 10 GMM என்பது என்ன? 10 மோல். இவ்வளவு அமோனியாவில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 1 மோல் என்பது 6.022 பெருக்கல் 10⁻23 மூலக்கூறுகள். 10 மோல் 10 GMM என்றால் 10 பெருக்கல் 6.022 பெருக்கல் 10⁻23 மூலக்கூறுகள் ஆகும். இதை உங்களோட நோட்புக்கில் எழுதி வைங்க. இதே மாதிரி 2 கணக்கும் கூட ஹோம்ஒர்க்கா உங்களோட அறிவியல் குறிப்பேட்டில் எழுதி வைங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. ஆக்சிஜன் மூலக்கூறு நிறை 32 கிராம். இதில் O2வின் GMM எத்தனை? GMM கிராம் மோலார் நிறை. GMM கிராம் மோலார் மாலிகுலர் மாஸ். GMM கிராம் மாலிகுலர் மாஸ். மூலக்கூறு கிராம் மூலக்கூறு நிறை. அப்போ O2வின் GMM கிராம் மூலக்கூறு நிறை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்ததாக 64 கிராம் O2வில் எத்தனை மோல் மூலக்கூறுகள் உள்ளது? இதில் எத்தனை மூலக்கூறுகள் உள்ளன? 64 கிராமில் எத்தனை மோல் மூலக்கூறுகள் உள்ளன? இதில் எத்தனை மூலக்கூறுகள் உள்ளன? எத்தனை மோல் உள்ளது, எத்தனை மூலக்கூறுகள் உள்ளது? மூலக்கூறுகளின் எண்ணிக்கை இங்கு தேவைப்படுகின்றது. அவ்வாறென்றால் 3வது கேள்வி, 64 கிராம் ஆக்சிஜனில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை கணக்கிடவும். 64 கிராம் ஆக்சிஜனில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை கணக்கிடவும். அப்ப இது முன்னாடி பண்ண அந்த அமோனியா என்ற கணக்கு போலத்தான் இதுவும். இந்த கணக்கை உங்களுடைய அறிவியல் நோட்புக்கில் எழுதி வைங்க. அதே மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எத்தனை மோல் மூலக்கூறுகள் என்பதை கணக்கிடவும். அதாவது GMM நைட்ரஜன் 28 கிராம், தண்ணீர் 18 கிராம். அவ்வாறென்றால் 56 கிராம் நைட்ரஜன். முதலாவதாக 56 கிராம் நைட்ரஜன். இதில் எத்தனை மோல் உள்ளது? மோல் எவ்வாறு கணக்கிடலாம்? வாய்ப்பாடு ஒன்று நினைவு கூறுங்க. ஆமா, தரப்பட்டுள்ள நிறை வகுத்தல் மூலக்கூறு நிறை. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? மோல் கிடைக்கும். சிம்பிளான ஃபார்முலா. அப்ப எத்தனை மோல்? 90 கிராம் என்பது தண்ணீர். தரப்பட்டுள்ள நிறை 90 கிராம். மூலக்கூறு நிறை, தண்ணீரின் மூலக்கூறு நிறை 18 கிராம். 90 வகுத்தல் 18 மோல் எத்தனைன்னு கிடைக்கும். இதை உங்களுடைய அறிவியல் குறிப்பேட்டில் எழுதி வைக்கவும். அடுத்ததான் இந்த கணக்கை பாருங்க. 90 கிராம் தண்ணீரின் 90 கிராம் தண்ணீரில் எவ்வளவு மூலக்கூறுகள் உள்ளன? 90 கிராம் தண்ணீரில் எவ்வளவு மூலக்கூறுகள் உள்ளன? அதாவது தண்ணீர் வேதி வாய்ப்பாடு H2O. மூலக்கூறு நிறை 18 கிராம். மூலக்கூறு நிறை 18 G. எவ்வளவு மூலக்கூறுகள் உள்ளன? அல்லது தரப்பட்டுள்ள நிறை வகுத்தல் மூலக்கூறு நிறை. தரப்பட்டுள்ள நிறை எத்தனை? 90 கிராம் வகுத்தல் 18 கிராம். எத்தனை கிடைக்கும்? 90 வகுத்தல் 18 ஈக்குவல்ஸ் 5 மோல். அப்ப 5 மூலக்கூறுகள். எத்தனை மூலக்கூறுகள்? 5 மூலக்கூறுகள். மொத்த அணுக்கள் எவ்வளவு? அணுக்கள் எவ்வளவு? அவகேட்ரோ அணுக்கள். அவகேட்ரோ எண்ணிக்கை அணுக்கள். அப்போ ஒரு மூலக்கூறுல எத்தனை அணுக்கள் இருக்கு? எத்தனை? ஒரு மோல்ல எத்தனை அணுக்கள் இருக்கு? 6.022 பெருக்கல் 10⁻23 அணுக்கள். ஆனா இங்க தண்ணீர் என்பது மூலக்கூறு. அப்ப 6.022 பெருக்கல் 10⁻23 மூலக்கூறுகள் இருக்கு ஒரு மோல். அப்போ இவ்வளவு துகள்களிலும் அடங்கியுள்ள மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை? இங்கே எலக்ட்ரான்கள் என்பது அயனிகள். நான் முதல்லயே சொன்னேன்,
ஒரு மோல் 12 கிராம் கார்பன் என்பது 6.022 பெருக்கல் 10⁻23 அணுக்கள் எண்ணிக்கை. இல்லாட்டி மூலக்கூறுகள் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு ஆகும்போது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை, அது அயனி ஆகும்போது அயானிகளின் எண்ணிக்கை. அப்ப இங்கே எலக்ட்ரான் என்பது அயனிகள், அதனால 6.022 பெருக்கல் 10⁻23 என்பது அயனிகளின் எண்ணிக்கை. எலக்ட்ரான் என்பது ஒரு அயனி இல்லையா? எலக்ட்ரான் என்பது எதிர்மின்னேற்றம் கொண்ட ஒரு அயனி. அப்போ இங்க மொத்த அணுக்களின் எண்ணிக்கை என்பது 5 பெருக்கல் 6.022 பெருக்கல் 10⁻23 எலக்ட்ரான்கள். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டா நம்ம இது வரைக்கும் அணுக்களின் எண்ணிக்கை மூலக்கூறுகளின் எண்ணிக்கை படித்தோம். அப்ப அயனிகளுக்கும் இது சமம். அயனிகள் ஆகிய எலக்ட்ரான்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் 6.022 பெருக்கல் 10⁻23 இன்ட்டு நம்மளோட மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. ஒரு மூலக்கூறுல இத்தனையும் எண்ணிக்கைகள் இருக்கு. ஒரு மோல் என்பது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு தொடர்பு படுத்தணும். அப்ப எலக்ட்ரான் எண்ணிக்கையும் இந்த அவகேட்ரோ எண்ணிக்கைக்கும் தொடர்பு உண்டு. அதையே சொல்றதுக்கு தான் இந்த கணக்கை நம்ம செஞ்சோம். அடுத்ததா இந்த கேள்வி, எஸ்டிபியில் நிலை கொள்கின்ற 170 கிராம் அமோனியா வாயுவின் எஸ்டிபியில் நிலை கொள்கின்ற 170 கிராம் அமோனியா வாயுவின் பருமன் கணக்கிடவும். எஸ்டிபியில் நிலை கொள்கின்ற 170 கிராம் அமோனியா, தரப்பட்டுள்ள நிறை என்பது 170 கிராம். அமோனியா நிறை, அமோனியாவோட நிறை, இதுக்கு ஸ்டெப் பாடி பார்த்தோம்னா முதல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், அமோனியாவோட மூலக்கூறு நிறை கணக்கிடணும். ஆனா இங்க கேள்வியில மூலக்கூறு நிறை 17ன்னு கொடுத்துட்டாங்க. அணுநிறை மாத்திரம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், அணுநிறைவை வாய்ப்பாடுல வச்சு நம்ம மூலக்கூறு நிறையை கண்டுபிடிப்போம். அமோனியா மூலக்கூறு வாய்ப்பாடு என்னது, NH3. அப்ப நைட்ரஜன் 14, ஹைட்ரஜன் 1, 1 பெருக்கல் 3, 3 ஹைட்ரஜன் இங்க இருக்கு இல்லையா? அப்ப 3 பெருக்கல் 1, அப்ப 14ஓட 3 சேர்த்தும் போது 3 கூட்டும் போது 17 கிராம். மூலக்கூறு நிறை 17 கிராம். அப்ப அணு நிறை கொடுத்தால் இந்த மாதிரி பண்ணணும். ஆனா இங்க மூலக்கூறு நிறை 17 கிராம்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், எஸ்டிபியில் நிலை கொள்கின்ற 170 கிராம் அமோனியா வாயுவின் பருமன் கணக்கிடவும், மோலார் வால்யூம் கணக்கிடவும். அப்போ 170 கிராம் வகுத்தல் 17, அதுல நமக்கு கிடைக்கிறது என்னது 10 G. எஸ்டிபியில் 22.4 லிட்டர் வாயு என்பது 1 மோல். இங்க எத்தனை மோல் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, 10 மோல். அப்போ இதை வச்சு மோலுக்கும் மோலார் பருமனுக்கும் உள்ள தொடர்பு இந்த கணக்கை வச்சு நமக்கு புரியுது. அப்போ இந்த கணக்குகள் எல்லாம் உங்களோட அறிவியல் குறிப்பேட்டில் எழுதி வைங்க. சந்தேகங்கள் என்னாச்சும் இருந்ததுன்னா, சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய ஆசிரியரை தொடர்பு கொண்டு அதை திருத்திக் கொள்ளவும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.